Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு அரிசி மாவு வச்சு புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் ஓவன் இல்லாம நார்மலா நம்ம கடாயில எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே ரவா புட்டிங் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய நண்பர்கள் செய்து பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நிறைய பேர் அரிசி மாவு வச்சு புட்டிங் செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ரெசிபி இந்த லாக்டவுன் நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடைக்கு போய் எந்த ஜாமுனும் வாங்க தேவையில்லை. பொதுவாக நம்ம எல்லார் வீட்லேயுமே அரிசி மாவு வச்சுருப்போம். ஜஸ்ட் அரிசி மாவு வச்சு இந்த புட்டிங் ரொம்ப ஈஸியாக சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் நந்தினி அப்படின்ற சிஸ்டர், நம்ம ரவா லட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், ஐ ட்ரைட் இட் வெரி எம்மின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ரெண்டாவது கமெண்ட் ஸ்டெஃபி சகாயா அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நம்ம கொண்டக்கடலை வச்சு ஒரு கிரேவி ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம், அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹலோ சிசி, இட் வாஸ் ஆவ்சம். We tried it as a family, everyone loved itன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ரெசிபியும் நீங்களும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த அரிசி மாவு புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கோங்க. அதாவது 200 ml அளவு பால் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் ஒரு விஸ்கு வச்சு இது போல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப குறைவான தண்ணி தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இது போல் கலந்துட்டே இருங்க. இது நம்ம கேரமல் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி செய்தால் தான் புட்டிங்க்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதே சமயம் டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் பண்ணிக்கிறலாம். இது போல் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. அது நல்ல ஒரு தேன் கலரில் வரும். சர்க்கரை கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கொதிச்சு நல்லா முறையாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் கலர் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. லேசாக தேன் கலரில் வந்திருக்குல்ல. இந்த டைமில் நீங்கள் ரொம்ப வேகமாக செயல்படணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இதை சேர்த்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இது நீங்கள் வேகமாக சேர்க்கலைன்னா இது சீக்கிரமாகவே கட்டி ஆகிக்கிறோம். அந்த பாத்திரத்துலேருந்து நீங்கள் சர்க்கரையை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் சீக்கிரமாக சேர்த்துட்டு இது போல் எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு பரத்திட்டு நீங்கள் இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இது நல்லா இறுகிரும், நல்லா கிறிஸ்டல் ஆயிரும். அது வரைக்கும் இதை முழுமையாக ஆற விட்டுறலாம். இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிச்சு வருது. நல்ல கெட்டியான பால் எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெசிபிக்கு நல்லா சுவை கொடுக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுவை ரொம்ப அதிகம் பிடிக்கும்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு சர்க்கரை கரையிறது வரைக்கும் இது நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை ஓரளவு கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி மாவு, அதை இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா இது போல் கலந்து விடுங்க. அந்த அரிசி மாவு சீக்கிரத்துலேயே கெட்டியாக க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். ஓரளவு கெட்டியானதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம், இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெய் முழுமையாக கரையிறது வரைக்கும் நல்லா இது போல் கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது நல்லா கெட்டியாயிருச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நான் ஸ்பூன்ட்டை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும்.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம புட்டிங் செய்ய ஆரம்பிப்போம். அந்த மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை எடுத்துக்கோங்க. 2 முட்டையை எடுத்துகிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கிறணும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். இல்லை உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கலன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கிறலாம் ஃப்ளேவருக்காக. சேர்த்துட்டு இது ஒரு ஃபோக் வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பால் அரிசி மாவு கலவையும் நல்லா ஆறி இருக்கு. இந்த டைமில் இந்த முட்டையை நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. கடைசியாக இது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது நல்லா இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கும். அதுக்காக இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் இந்த மாவு கலவையை சேர்த்துருங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் எப்படி நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வைப்போமோ அதே போல் தண்ணி ஊற்றி சுட வச்சுருங்க. அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி தட்டு கூட வைக்கலாம். வச்சுட்டு நம்ம ஏற்கனவே செய்து ஊற்றி வச்சுருக்கோம்ல மாவு கலவை அதை இது மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. உள்ளேயும் மூடி போடணும். நல்லா ஏர்டைட்டாக மூடி இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ மேலே அந்த இட்லி பாத்திரத்துடைய மூடியையும் வச்சு மூடிடுங்க. மூடிட்டு இது ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் கவுத்தி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் கவுத்தி வைக்கணும். கவுத்திட்டு இதை இப்படி வெளியில் எடுத்தீங்கன்னா அப்படியே வெளியில் வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அரிசி மாவு புட்டிங் ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய். நம்ம இன்றைக்கி வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு சாஃப்டான ஸ்னோ புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த கிண்ணத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த கிண்ணத்தை எடுத்து இது போல் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 50 கிராம் சர்க்கரை இருக்கும். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இது போல் தான் முறையாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகுதுல்ல. இது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் தேன் கலருக்கு வரணும். அது போல் வந்ததுக்கு அப்புறமா நம்ம நெய் தடவி வச்சுருந்தோம்ல ஒரு பாத்திரம், அதில் இந்த சர்க்கரை கரைஞ்சி வச்சுருக்கோம்ல இதை சேர்த்துடணும். பாருங்கள், தேன் கலர் அளவுக்கு வந்திருக்குல்ல. தேனை விட கொஞ்சம் அதிகமான திக்கு கலர்லேயே வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் மாற்றிக்கிறேன். இந்த வேலையை நம்ம வேகமாக பண்ணணும். இல்லைன்னா இந்த சர்க்கரை டக்குன்னு கல் மாதிரி ஆயிக்கிறோம். இது போல் நல்லா சுற்றி விட்டு அந்த கிண்ணத்தில் உள் பகுதியில் எல்லா இடத்துலையும் படுறது போல் நல்லா சுற்றி விடுங்க. இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இந்த சர்க்கரையெல்லாம் அந்த கிண்ணத்தோடு ஒட்டி பிடிச்சிட்டு நல்லா பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கும். இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். புட்டிங் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையுடைய வெள்ளைக்கரு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. மஞ்சள் கருவை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. வெள்ளைக்கருவை மட்டும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அடிச்சுக்கிற போகிறோம். நீங்கள் இது போல் விஸ்க் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க. இல்லை இது போல் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா அது வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடியும். அந்த விஸ்க்கு வச்சு பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு க்ரீமியாக வந்திருக்கு. இந்த டைமில் இது கூட நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கிறலாம். எசன்ஸ் எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த முட்டை வாசனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது.
அப்படியே தூக்கி நம்ம விட்டோன்னா விழவே இல்லை பாருங்கள் கீழே. இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம செய்து வச்சுருக்க இந்த முட்டையை வந்து சேர்த்துடணும். பாருங்கள் அது நல்லா நிரப்பியாச்சு. இப்போ லைட்டாக இது போல் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா சூடுபடுத்திட்டு, இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்கூடயே நம்மளுக்கு ஒரு பிளேட் வரும்ல, அதை உள்ளே இது போல் வச்சுருங்க. இல்லை இந்த பிளேட் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக அந்த இட்லி தட்டு இருக்குல்ல, அது கூட நீங்கள் வச்சுக்கிறலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம செய்து வச்சுருக்க அந்த முட்டையை தூக்கி வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறமா அந்த இட்லி தட்டையும் வச்சு மூடிடணும். இது போல் உள்ளே நம்ம ஒரு பவுல் வச்சுருக்கோம்ல, அதை கண்டிப்பாக மூடி போட்டு மூடுங்க. இல்லை ஃபாயில் ஏதாவது இருந்ததுன்னா அது வச்சு கூட நீங்கள் மூடிக்கிறலாம். ஆனால் கண்டிப்பாக மூடி போட்டு மூடணும். இப்போது ஒரு 25 நிமிஷத்துக்கு இது நல்லா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா பன்னு மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும் பொழுதே அப்படியே சாப்பிடணும் போல் தோணும். அது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும் போதும் அவ்வளோ சுவையாக இருக்கும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.